நெல்சன் எங்க செத்து கிடந்திருந்தாலுமே அதுக்கு நான் தாண்டா பொறுப்பு, வீட்டை விட்டு வெளில வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு ஓப்பனா ஒருத்தர் கொலை மிரட்டரை விட்டுருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ரொம்ப டீட்டெயிலா உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, 4 பேர் இதை பத்தி பேசுங்க. நேத்து நம்ம நண்பர் நெல்சன் அவர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கேட்ட ப்ரூஃபை வந்துட்டு வீடியோல காமிச்சிருக்காரு. அதை ப்ரூஃபை காமிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா பேரன் இவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யானை கவலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேகியம் மாதிரி வந்து சேல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஒய்ஃபோட நெல்சன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி போனவங்க என்னோட யானை கவலத்தை பத்தி நீ எப்பரா தப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க கூட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ராஜா பேரன் அவரோட வைஃப் பாத்தீங்க அப்படின்னா சத்தமா பேசியிருக்காங்க. அதனால நெல்சன் அவரோட அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுல வந்துட்டு சத்தமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ராஜா பேரன் எந்திரிச்சு சண்டைக்கு போயிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நெல்சன் அவர்கள் வீட்டுல இருந்த எல்லாத்தையுமே அடிச்சிருக்காங்க. அவங்க அப்பா, அம்மா, பாட்டி, அண்ணன், அது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க அம்மாவை எட்டி உதைச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க அம்மாக்கு பாத்தீங்கன்னா நியூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க எல்லாருமே. அதையும் தாண்டி ராஜா பேரன் வெள்ளவாடா பொட்ட நான் உன்னை வெட்டண்டா அப்படின்னு ஓப்பனா கொச்சையா பேசி இருக்காரு. அப்படி பேசுனது மட்டும் இல்லாம நெல்சன் எங்க செத்து கிடந்திருந்தாலுமே அதுக்கு நான் தாண்டா பொறுப்பு அப்படின்னு ஓப்பனா கொலை மிரட்டலும் விட்டுருக்காரு. இந்த ஆடியோ வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நெல்சன் அவர்கள் நம்மளுக்கு பர்சனலாவே அனுப்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறது நீங்களே கேளுங்க. ப்ரோ, இது ஆக்சுவலாக நேற்றுக்கு நாம் தமிழரை விமர்சித்து போட்ட உடனே எனக்கு காலையில் வந்துட்டான் ப்ரோ வீட்டுக்கு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவனுக்கு பொண்டாட்டி எல்லாரும் வந்து என்னை வெட்டுறதுக்கு அருவா, கத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு என் அப்பாவை அடிச்சு, என்ன அடிச்சு, அம்மா அடிச்சு எவ்வளோ பிரச்சனை பண்ணி கடைசியில் வெட்டுறதுக்கு அருவா எடுக்கும்போது ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி வந்தனால தப்பிச்சோம். ஜட்டியோட ஓட விட்டாங்க ப்ரோ. இப்போ ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி நான் இங்கே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் பேசுங்க ப்ரோ. இதுல நம்மளுக்கு காமனா வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து தான் இவர் ப்ரூஃப் காமிச்சு ஒரு வீடியோ போட்டாரு. அது காமிச்ச அடுத்த நாளே காலையில போய் யானை கவலத்தை பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இவர் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர். அவர் பாத்தீங்கன்னா ஓப்பனா நான் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிக்ளேரே பண்ணிக்கிட்டாரு. அவர் தனியா நான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமிச்சுக்கிட்டாரு. இந்த நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு ஆப்போசிட்டா பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக வீட்டுல போய் பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படிங்கறத இவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. உனக்கு ஏதாவது பிரச்சனை உன்னோட ப்ராடக்ட்டை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னா நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு போய் இருக்கவங்க பெரியவங்க எல்லாம் அடிக்க கூடாது. அதுவும் அவங்க அம்மாவை எட்டி உதைச்சதாக சொல்றாங்க. அவங்க அம்மாக்கு ஆல்ரெடி நியூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கு. வயசானவங்க பாட்டி இருக்காங்க. அவங்க அப்பா மேலேயும் கை வச்சிருக்காங்க. நெல்சன் அவரோட சட்டையை கிழிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ரவுடித்தனம் உங்களை எல்லாம் வீட்டுல போய் பண்ண சொல்லுது. ஏன்டா முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஒருத்தரோட வீட்டுக்குள்ள புகுந்து அவங்க குடும்பத்தையே அடிக்கிற அளவுக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது இவங்களுக்கெல்லாம்? இந்த மாதிரி ரவுடித்தனத்தை எல்லாம் காவல்துறை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க.